இன்றைக்கி நம்ம நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபார் பேபிஸ்க்கு முட்டை, சிக்கன், மட்டன் மூணையுமே நான் இன்க்ளூட் பண்ணி எப்படி கொடுக்கலான்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். இது 1 மெத்தட். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எக் ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயும் போல் குக்கரில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கேரட்டை போட்டு நல்லா வணக்கி எடுத்துருங்க. நான் ஏன் கேரட் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் அண்ட் டொமேட்டோ அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் என் பசங்க சுத்தமாக சாப்பிட மாட்டேறாங்க. ஸோ கேரட் கூட ஆட் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ கேரட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸை போட்டுட்டு எப்பயும் போல் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. நான் எவ்வளோ ஊற்றுறேன்னா 1.25 கப்பு. எனக்கு அது கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ நான் 1.25 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ கொஞ்சம் சால்ட், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகு பொடி, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சமாக கொரியாண்டர் பொடி, இதை 3 ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 4 to 5 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம எக்கை ஆட் பண்ண போகிறோம். எக்கை எப்படி ஆட் பண்ணுறது ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பஃபியாக வரும். நான் இன்டர்நெட்டை பார்த்த வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எகெயின் குக்கரை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த எக்கை இதில் ஆட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நல்லா சூடாக இருக்கும்போது தான் ஆட் பண்ணுறேன். இப்போது இது நல்லா எவ்வளோ தூரம் வேக வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வேக வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைங்க. வெந்துருச்சா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. லைட்டாக பச்சை வாசனை அடித்தா கூட மூடி போட்டு கூட 2 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அப்படியே கொடுத்துடாதீங்க, லூஸ் மோஷன் போகிறக்கு சான்சஸ் அதிகம். அதே மாதிரி நான்வெஜ் கொடுக்குறதுக்கு முன்னாடி எக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ரிசல்ட் நல்லாயிருக்கும். எடுத்தோடனே சிக்கனுக்கு பதிலாக கொஞ்சம் எக் கொடுத்து பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் கொடுங்க. இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருப்பேன் எவ்வளோ தூரம் குக் ஆகிருக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியுதா எவ்வளோ தூரம் குக் ஆகிருக்குன்னு. இப்போது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குழந்தை எந்த அளவுக்கு சாப்பிடுவோம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆட் பண்ணி கொடுங்க. இப்போது நம்ம மட்டனுக்கு போயிடலாம். மட்டனை சாப் பண்ணி எடுக்கணும். நான் இன்றைக்கி மறந்துட்டேன், அப்படியே போட்டுட்டேன். அதனால தான் ஒரு 7-8 விசில் விட்ருப்பேன். இப்போ எப்பயும் போல் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு மட்டனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. மட்டனுக்கும் சிக்கனுக்கும் ஒரே மெத்தடு தான். ஸோ இன்றைக்கி மட்டன் வச்சே காமிச்சிருக்கேன். சிக்கனை விட மட்டன் கொஞ்சம் பெட்டர்னு சொல்லிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டதே வணக்குங்க. உங்களுக்கே தெரியும் பச்சை வாசனை எப்போ போகுதுன்னு. இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கேரட்டும், இப்போ நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன். ஏன் பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என் பசங்க கொஞ்சம் அதிகமாக நல்லாவே சாப்பிடுவாங்க. அது எனக்கு தெரியும். ஸோ உங்கள் பசங்க எது சாப்பிடுவாங்கன்னு பார்த்து அதை ஆட் பண்ணுங்கள். பொட்டேட்டோ ஆட் பண்ணி கொடுத்து பாருங்கள், ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஊற வச்ச ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். சேம் எப்பயும் போல் கொஞ்சம் காரத்துக்கு மிளகு பொடி, கொரியாண்டர், பெப்பர், அப்புறம் டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது 2-3 வயசு வரைக்குமே நீங்கள் கொடுக்கலாம், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. என்ன காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, ரிசல்ட் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கனுக்கும் இதே ப்ரொசீஜர், கொஞ்சம் சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முழுசாக போட வேண்டாம், ஏன்னா மேஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போது இது ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் 8 விசில் விட்டேன் இன்றைக்கி. அப்படி விட்டுமே தண்ணி நிறையா விட்டங்காட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போது எந்த அளவுக்கு மேஷ் பண்ணணும்னா வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். மட்டன் உடஞ்சி சின்ன சின்ன பீஸாக ஆகிற வரைக்கும் நம்ம மேஷ் பண்ணணும். இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், மட்டன் சின்ன பீஸாக மாதிரி இருக்கும். இதே மெத்தட் தான் சிக்கனுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் சந்தியா. தேங்க்யூ.